எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்னென்ன சமையல் செய்வோம்னு பார்ப்போம். எல்லாத்துக்குமே இருமல் சளியாக இருக்குது. அதனால இன்றைக்கி நம்ம தூதுவளை ரசம் வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ கடுகு போட்டுக்கிடுவோம். இப்போ எண்ணெய் வெடிச்சிருச்சு. சீரகம், மிளகு, தூதுவளை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருங்காயம், மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி இப்போ ரசத்துக்கு எல்லாமே தாளிச்சாச்சு. இப்போ புளி, தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம். உப்பு போட்டு அதை ஊற்றிக்கிடுவோம். சூப்பரான தூதுவளை ரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொதிக்கவும் உங்களுக்கு காமிக்கிறேன். முறைக்குட்டி வந்தோடனே இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடணும். அப்போனாத்தே ரசம் நல்லாயிருக்கும். ரசத்தை ஊற்றிக்கிடுவோம். சூப்பரான தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.